ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் புசித்தார்கள். கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர் மன்னாவை புசித்தார்கள். எங்கன்னா கானான் தேசத்துக்கு போகிற வரையிலையும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வருகிறோம். பல பிரச்சனைகளை சந்திச்சு வருகிறோம், போராட்டங்களை சந்திச்சு வரோம். வரும்போது நிறைய விஷயத்த சந்திக்கிறோம்ல. வரும்போது தேவன் வாக்கு பண்ணினபடி நான் உங்களை நடத்துவேன், உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன், உங்களை இந்த நிலைமையில வைப்பேன் அப்படிங்கிற ஒரு காலம் வருகிற வரையிலையும் தேவன் உங்களை கைவிட மாட்டார், நிச்சயம் விட மாட்டார். அவர் நடத்தி கொண்டு போகிற உங்களை ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கொண்டு போய் நிற்க வைக்கிற வரையிலையும் வானத்திலிருந்து மன்னா விழும். அதாவது அவருடைய வார்த்தைனால நீங்க பிழைப்பீங்க. ஒரு போதும் உங்களுக்கு குறைவு வராது, நிச்சயம் நடத்துவார். தினம் தினம் வருகிற எவ்விதமான காரியம், எவ்விதமான தேவைகளோட அற்புதமா ஆச்சரியமா சந்திப்பார். வழி இல்லாம இருக்கலாம், உங்களை ஒரு பொசிஷன் கொண்டு வர வரையில நீங்க பழைச்சிக்க முடியும், இனி உங்களுக்கு பழைக்க முடியும் அப்படிங்கிற அந்த எல்லை வரையிலையும் அவர் கொடுப்பார். ஆமா, இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துல போய் அங்கிருக்கிற தானியத்தை சாப்பிட்ற வரலையும் அப்படின்னா வானத்திலிருந்து வருகிற மண்ணா வந்துட்டே இருக்கு. அவங்க இந்த இடைப்பட்ட காலங்களில் ஒன்றும் பூமியிலிருந்து விளைவிச்சு சாப்பிடல. ஆனால் கானான் தேசத்துக்கு போயிட்டு இவங்க அந்த பூமியின் விளைச்சலை அவங்க சாப்பிடும்போது மண்ணா நின்றுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு உபாகமத்தில் சொல்றாரு. அப்போ நீங்கள் செய்கிற வேலை, தொழில் எல்லாத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படின்னா பூரணமாய் ஆசீர்வதிக்கிற அந்த காலகட்டத்தில் தேவனுடைய அற்புதங்கள் அங்கே நிற்கும். நின்றுச்சுன்னா கைவிட்டார்னு அர்த்தம் இல்லை, இப்போ உங்களை பிளஸ் பண்ணிட்டார்னு அர்த்தம். உங்களை கம்ப்ளீட் பண்ணி உங்களை பூரணமான ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார்னு அர்த்தம். இப்போ அவர் சொல்றாரு, இவ்வளவு நாள் நான் உங்களை நடத்தினேன், உங்களை கொண்டு வந்து ஒரு நல்ல இடத்துல ஒரு வீடு, துறவு, தோட்டம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போவையும் ஏன்னு பார்த்துட்டு இருக்க கூடாது, நீ உழைக்கணும். நீ உழைக்கிறத நான் ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வதிச்ச நீ கொண்டு வந்து முதற் பலன், தசம பாகத்தை கொண்டு வந்து வைக்கணும், முதற் பலனை கொண்டு வந்து வைக்கணும். அதை நான் பிளஸ் பண்ணோம், அதனால நீ ஆசீர்வதிக்கப்படணும். இல்லை, நீ உழைக்கணும். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லை? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர். அதனால எப்பயும் நோகாம இருக்கும்னு நினைக்கக்கூடாது. உங்களை ஒரு பொசிஷன் கொண்டு வந்து வச்சுட்டாரா, படிப்பு கொடுத்துட்டாரா, வீடு கொடுத்துட்டாரா, எல்லாம் கொடுத்துட்டாரா, இப்போ தொழில் கொடுத்துருக்கிறாரா, நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டாரா, இப்போ நீங்க உழைக்கணும். நீங்க உழைக்கணும். அந்த உழைப்பை, உங்கள் கையின் பிரயாசத்தை அவர் பிளஸ் பண்ணுவார். பிளஸ் பண்ணிட்டாரா, அதை மொத்தத்தை நீங்க சாப்பிடக்கூடாது, அதை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். தசம பாகம் கொடுக்கலாம், பொருத்தனைகள் செலுத்தலாம், முதற் பலனை கொண்டு வந்து கொடுக்கலாம். இல்லை நான் இவ்வளோ மட்டும் எனக்கு போதும், மொத்தத்தையும் நான் ஊழியத்துக்கு கொடுக்குறேன், சபைக்கு கொடுக்குறேன், கர்த்தருடைய காரியம் சொல்லும், தப்பு இல்லை. ஆனால் இப்போ வானத்திலிருந்து எனக்கு விழுமா, யாராவது ஓசி கொடுப்பாங்களா, யாராவது தருவாங்களா எதிர்பார்க்கக்கூடாது. யாருக்கு எங்கிருந்தாவது உதவி வருமா, அங்கே வருது, வரல, கொடுத்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லைன்னா கர்த்தரை நோக்கி பாருங்க, நீங்கள் உழைச்சிட்டா இருங்க, கர்த்தறதுக்கு நான் பலன் நிச்சயம் கொடுப்பார். கை விட மாட்டாரே, எப்படி விட்டுருவார்? உங்களை சூப்பராக வச்சுக்குவார். அதனால நின்று விட்டது என்று கவலைப்படாதீங்க. அந்த நாட்களை நினைவு கூறுங்கள். அந்த நாட்களை ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் நடத்தினார், இனி நடத்துவார்யா. இந்த கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சு நீ சமாதானமாக இருக்கிறேன், அந்த சமாதானத்தை என்ஜாய் பண்ணுங்க. அந்த கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணுங்க. அதிலே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். அது தேவனுக்கு உண்டான மகிமை. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த நன்மைகள், மேன்மைகள் எவ்வளவு, இப்பொழுது எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள், உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வருகிற நன்மைகள், இவை எல்லாவற்றையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க.
கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து விட்டீரே, வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வாழ்வை ஆசீர்வதிக்கும். இதிலே உமக்கு அவர்கள் உண்மை உத்தமாய் வாழ, பிரமாணத்தின்படி வாழ, சத்தியத்தின்படி வாழ, உமக்குள்ள நிலை நிற்க பிள்ளைகளை நடத்துங்க. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தால் பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.